வீரப்பனை எப்படி புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். இன்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். வீரப்பனை எப்படி புடிங்கி போய் நேருக்கு நின்று சுட்டு விட்டாரா விஜயகுமார்? தொலைச்சிருப்பான். சின்னத்தாளுக்கு காசை கொடுத்து மோர்ல வேஸ்த வச்சு கொண்டு விட்டான்டா. ஆங்கில படம் தோத்து போகும்டா. என் தம்பி பாலமல்லி சொன்னான் பாரு, மோர்ல மோர் வருது, மோரை குடிக்கிறாங்க பிள்ளைங்க. குடிச்சிட்டு அந்த ஓடையில போய் கையை கழிட்டு வரும்னு போறாங்க. நம்ம ஆளுக்கு முன்னாடி மோர் இருக்கு, கொஞ்சம் மயக்கமா வருது, இந்த மோர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைச்சு நம்ம பிள்ளைய மோரை கழுவிட்டு குடிக்க வேணாம்னு சொல்றதுக்கு திரும்புறாண்டா. குடிச்சுக்கிட்டு இருக்காப்லடா. படம் கூட தோத்து போயிரும்டா. இறந்து போயிட்டாரு விஷத்தை குடிச்சு. 3 நாள் 2 நாள் கழிச்சு ஆடு மேய்க்கிற ஒரு பையன் அனுப்பி அங்க என்ன நடக்குன்னு வரணும். ஆமா, ஆள் செத்து கிடக்கணும்னா அப்புறம் போய் இந்த வெண்ணைக்கு பிறந்த வெண்ணமை இங்க அங்க போய் அவரை எடுத்துக்கிட்டு வந்து அந்த மீசையை வெட்டி கொண்டு போய் அந்த இதுல வண்டியில ஏத்திட்டு போயிட்டு சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சு விட்டு ஏமாத்தினாட. பிக்காணி பயிலிடாதீங்க, பேடி பயில். விஜயகுமார் மொட்டை அடிச்சாப்படா அன்னைக்கு. நான் ஒரே ஒரு மகன் தான்டா கேட்டேன். நாங்கெல்லாம் எங்க அப்பன் செத்ததுக்கு தான் மொட்டை அடிப்போம், நீ மொட்டை அடிக்கிறிய? எப்படி நீ மொட்டை அடிச்சிருக்கிய? என்னன்னு கொன்னவன் யாரா? இன்னைக்கு சொல்லுமாடா அதிமுக எங்க ஆட்சியில தான் வீரப்பனை கொண்டு சொல்றா பாப்போம், ஒருத்தன் சொல்லிடுறா பாப்போம். ஏன்னா அன்னைக்கு சீமா இல்ல, அவனுக்கு ஒரு புள்ள இப்படி வருவான்னு நீ நினைக்கல, எவனுமே நினைக்கலையே. தமிழ்னு ஒருத்தன் பேசிட்டு வருவான்னு எவன நினைச்சாடா? இந்த இடத்துல நான் இவ்வளவு உறுதியா நிப்பேன்னு யாராவது நினைச்சியா? ஏன் நானே நினைக்கல. அப்ப யாரு நினைச்சிருக்கா? ஓ நிப்பாண்டா அப்படின்னு நினைச்சது யாரு? என் தலைவன் புரவாகர. அவன் நிப்பாங்க. எனக்கு பேசாத வேலையா? 1/2 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கவனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மலை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். அங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதைவிட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல, தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம். போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பார்ப்போம். ஒரு கட்டு அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான்,
சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிருந்தது. அதான் இங்க பரம்பரை மரபணுடா. தூக்கு மரண தண்டனை விதிக்கிறான். என்ன பேச்சு பேசுறாரு பாரு அவரு. அந்நியன் ஆட்சியிலே வாழ்ந்தால் என் அன்னை தமிழ் வாழ்வதெப்படி? அவ கேக்குறான் பாரா, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல அவர் கேட்கிறான், அந்த வெள்ளக்காரன் கேட்கிறான், அந்த ஆளுநர் கேட்கிறான், தீரா உன்னுடைய வீரத்தை நான் பாராட்டுறேன், நீ ஒண்ணு செய்ய, நீயே உன் நாட்டை ஆண்டுக்க, எங்களுக்கு எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு படையை அனுப்பிடு, பாதுகாப்பு படைய, அதுக்கு பிறகு உன் நாட்டை நீ ஆளு, எங்களுக்கு 50 விழுக்காடு வரி அனுப்பிடு, ஒரு 50 விழுக்காடை வச்சு நீ ஆட்சியை செஞ்சுக்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் இந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரி எஜமா 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 என்ன சொல்றீங்களோ, துறை என்ன சொல்றீங்களோ அதை நாங்க கேட்கிறோம். துறை ஐயா ஐயா சாமி சாமி டேய் கேளு கேளு. எங்க ஆள் சொல்றான், யாரு நிலத்தை யார் ஆழ்வதற்கு அனுமதி தருவது? டேய் யோசிச்சு பாரு, 250 ஆண்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசியிருக்காண்டா, இந்த மண்ணுல இந்த தண்ணிய குடிச்ச ஒரு மகன்டா, அந்த தண்ணிய தான்டா நீ நானும் குடிச்சுக்கிட்டு, அவன் விட்ட மூச்சு காற்று இன்னும் இந்த நிலத்தில் உழவுதடா. அந்த வீர மூச்சை நீ சுவாசிக்கிறியா இல்லையாடா? யாரு நிலத்தை யார் ஆள்வதற்கு யாரா அனுமதி தருவது? யார் நீ? யாரா நீ? உன்னை ஆள விட்டதில்லை, உன்னை உள்ள வர விட்டதே தப்புன்னு நினைக்கிறேன். நாங்க பல்வேறு நாடுகளில் போய் வாணியம் செஞ்சோம்டா, வர்த்தகம் செஞ்சோம்டா. ஆனால் அந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி ஆண்டோமா? எங்கள் வரலாறு அப்படி பதிவு செய்வது உண்டா? சோழ பேரரசர்கள் பல்வேறு நாட்டை வென்றார்கள். எங்கள் புலிக்கொடியை, மாண்புற்ற பொலிக்கொடியை ஏற்றினார்கள். எங்களை குடியேற்றினார்களா? அடிமைப்படுத்தி ஆண்டார்களா? சித்திரவதை செய்து சிதைத்தார்களா? என்ன செய்தார்கள்? ஏன்? என் மாண்பு, என்னுடைய பேரன்பும் பெருந்தன்மையும். ஆனால் நீ வணிகம் செய்ய உள்ள விட்டால் எங்களை அடிமைப்படுத்தி, உன்னுடைய வீரத்தால் எங்களை வீழ்த்தி ஆளவில்லை, உன் வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் எங்களை ஆள்கிறாய். அதை நான் வெறுக்கிறேன். திருப்பி நீ என்னமோ எனக்கு பிச்சை போட்டு நீ ஆண்டுக்க எப்படி? இந்த 4 சீட்டுக்கு நாக்கு தொங்க போட்டு அலையுமே, நக்குன்னு ஆயிடுச்சுன்னா நாய்க்கு குடியாரங்காலும் குஷ்டரோகிகாலாம் தெரியாது, நக்கிட்டு போயிடும். அதுக்கு வேறு பிரச்சனையும் கிடையாது. எச்சிச்சோறு திங்கிறது ஆயிடுச்சுன்னா எந்த வீட்டுல கூட 2 எலும்பு விழுமோ அங்கேயே வாழாட்டிடும். அது நாயாட்டம், இது புலி. அது என்னதான் வாழாட்டினாலும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டு போயிடும். புலியோட மோதனா சரி, புலி அணில் எலி பூனை அது சிறுமையாயிரும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்று விடல்ங்கிறாங்க. எத்தனை ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இந்த பேரன் ஒருத்தன் வருவான், அவனுக்கு எழுதி வச்சுட்டு போவோம், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல். இந்த மாதிரி குறுக்கு மறுக்கா ஓடுறவன் என்ன பண்ணணுங்கிறாரு? பொறுமையிலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்டாங்கிறவங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்? பொறுமையா இருக்கும், பெருந்தன்மையா இருக்கும். அவன் அவுத்து விடுறா, அது ரொம்ப திரியுது, அவுத்து விடுறா, காலையை வாடிவாசல் வச்சு விடுறா அப்படின்னு வாடிவாசலுக்குள்ள விட்டு கவுத்திருவோம்ன்றேனா. அதனால அப்ப என்ன சொல்றாரு? அதெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் நான் ஆட்சி செய்யணுங்கிறது இல்ல, நீ என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கன்ற. துளி கூட பயப்படல, கொஞ்சம் கூட கவலைப்படல.